120 நாள்ல ஹைபிரிட் அத்லட் ஆக போறன்றதுல இன்னைக்கு நாள் 2. இன்னைக்கு 2 ஃபங்க்ஷன் நம்மளுக்கு வீட்டில் இருக்கு. அதனால நம்மளுக்கு ஒரு 150 கிலோமீட்டர் நம்ம அந்த சைடு போகணும். காலையில எந்திரிச்சதும் ஒரு 5:30 மணிக்கு நான் கிளம்பிட்டேன். ஏன்னா 150 கிலோமீட்டர் போகணும்ல. சாப்பாட்டு கடையில நிப்பாட்டினேன். பொண்டாடி உன்னை செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. 150 கிலோமீட்டர் தாண்டி கல்யாணத்துக்கு வந்தா வெஜ் போட்டே மாத்திட்டாங்க. சரி என்ன பண்றது, சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டோம். நம்மளுக்கு அந்த கோவத்துல இருந்தது வெளியில வந்தோடனே ஐஸ்கிரீம் கொடுத்து நல்லா ஏமாத்திட்டாங்க. வர்ற வழியில கொஞ்ச நேரத்துல அப்படியே டெசர்ட்லாம் முடிச்சுட்டு ஒரு இளநீ கடையை பார்த்து நிப்பாட்டினேன். ஏன்னா பாடியில இருக்க ஹீட்டுக்கு இளநீ மட்டும் அடிக்கலைன்னா நாளைக்கு வீடியோ வராது. நானும் ஏதோ ஹாஸ்பிட்டல் வாரத்துல படுத்து அடத்திருப்பேன். இதே மாதிரி ஒரு 2 இளநியை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அடுத்து நம்ம வீட்டுல ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் இருக்கு. அதுக்கு நம்ம கிளம்பணும்ல. நல்லா ஃப்ரெஷ் அப் ஆகி ரெடி ஆகிட்டு அடுத்த ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆயிட்டேன். உங்க வீடியோ நினைச்சு ஒரு ஃபாலோ மட்டும் தட்டி விட்டு போயிருங்க. ஏமாத்திட்டே இருக்காங்க. மறுபடியும் நீங்க நைட்டு நம்ம ஃபங்க்ஷன்லயும் வெஜ் போட்டாங்க. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. ஆமாடா மகனே, நாட்டுக்கோழி போறோம்னு சொல்லிவிட்டு போட்டா கோழிய போட்டாங்கடா. நம்ம ஏமாந்துட்டோம்டா. என்ன பண்றது, அடுத்து இவங்களுக்கு தான் ஃபங்க்ஷன். இவங்கள்ட்ட சொல்லியாத நம்ம நான்வெஜ் வாங்கிக்கலாம். இந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கும் அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கும் ஒரு வாழ்த்துக்களை மட்டும் தெரிவிச்சுட்டு போங்க. 2 பேரும் நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு. நீங்க பாருங்க, எங்க ஃபேமிலி பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்ட்டு. ஆனா எதுவுமே இந்த கூட்டத்தை அரேஞ்ச் பண்ண முடியல. நாங்க மட்டுமே பாடு மானபங்கப்படுத்திடுவேன். இவங்களுக்கு தான் இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன். அதனால இவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருங்க. நன்றி, வணக்கம், நாளைக்கு சந்திப்போம்.